மூணு வகையான பூண்டு சட்னி எப்படி செய்யறது பார்க்க போறோம் இந்த வீடியோல. முதல்ல இது வந்து பூண்டு ஊறுகாய் அப்படின்னு சொல்ற பூண்டு வச்சு புளி வச்சு செய்யற பூண்டு ஊறுகாய். இது வந்து பூண்டு சட்னி. இது வந்து எப்படின்னா நம்ம பச்சையா அரைச்சிட்டு அதை வதக்குற சட்னி. இது ரொம்ப நாள் ஆனாலும் கெடாது, நல்லா ரொம்ப நாள் யூஸ் பண்ணலாம். இது வந்து பச்சை பூண்டை எண்ணெயில வதக்கிட்டு காஞ்ச மிளகா போட்டு அரைச்சு அப்படியே தாளிச்சு கொட்டுற சட்னி. இந்த சுவையான மூணு வகையான சட்னி பூண்டு ஜாம் என்ற பூண்டு ஊறுகாய். இது மூணு வகையான சட்னியும் செய்முறை தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வெல்கம் டு ஐசக் கிரியேஷன்ஸ். இன்னைக்கு மூணு விதமான பூண்டு சட்னியை பார்க்க போறோம். அந்த மூணு விதமான பூண்டு சட்னி எப்படின்றத பார்க்கலாம். ஒன்றுக்கு வந்து பச்சையா எல்லாத்துக்குமே பூண்டு உரிச்சிக்கணும். ஒரு இதுக்கு வந்து பச்சை பூண்டு, தக்காளி, தேவைக்கேற்ப காஞ்ச மிளகாய், இது மூணும் போட்டு அரைச்சிட்டு வதக்கினா அது ஒரு சட்னி. ரெண்டாவது பூண்டை மட்டும் தனியா வதக்கிட்டு காஞ்ச மிளகாவும் போட்டு அரைச்சிட்டா அது ஒரு விதமான சட்னி. இன்னொன்னு நம்ம பூண்டு எப்பயும் போல காஞ்ச மிளகா அது கூட கொஞ்சோண்டு புளியும் வெல்லமும் போட்டு செஞ்சா அது ஒரு விதமான பூண்டு ஊறுகான்னு வச்சுக்கலாம். இந்த மூணு விதமான பூண்டு சட்னிகளை எப்படி செய்யலான்றதை இப்ப பார்க்கலாம். பாருங்க, வானலை நல்லா காய வச்சுக்கிறோம். காய வச்சுட்டு கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றலாம். நம்ம ரொம்ப கொஞ்சம் பூண்டு தான் வச்சுருக்கோன்றனால நம்ம நிறைய எண்ணெய் ஊற்ற தேவையில்ல, சும்மா கொஞ்சமாக ஊற்றினா போதுமானது. இந்த பாருங்க, அதில் பூண்டை போடுறோம். பூண்டை நல்லா செவர வதக்கிடலாம். இது மாதிரி நல்லா பொரிஞ்சு வரும், நல்லா செவர வதக்கும். வதக்குற வரைக்கும் நல்லா பூண்டை வறுத்துக்கலாம். பாருங்க, இந்த பூண்டு நல்லா செவந்துச்சு. இதோட நம்ம எடுத்துடலாம். இதோட எடுத்துட்டா வேலை முடிஞ்சுது. சும்மா எண்ணெயில் ஒரு 2 வாட்டு வாட்டிக்கோங்க. ஏன் அப்படின்னா ஒரு ஃப்ளேவரும் கொஞ்சம் ரிச்சாக கிடைக்கும். ரெண்டாவது விஷயம், சீக்கிரமாக அரையவும் செய்யும். அதனால இதில் அப்படியே ஒரு 2 வாட்டு வாட்டிடலாம். இதை வாட்டிட்டு இப்படி பாருங்க எடுத்துட்டோம். அப்படியே இந்த பாத்திரத்தில் வச்சிடலாம். அப்படியே இதுலேயே கடுகு போட்டு தாளிச்சிட்டோம்னா ஒரு வேலை முடிஞ்சிடும். இப்போ நம்ம அது ரெண்டையும் அரைச்சிட இதில் போட்டுட்டோன்னா ஒரு சட்னி ரெடி ஆகிடும். அரைச்சிட்டு காமிக்கிறேன். பாருங்க, தாளித்து வச்சதை இதில் போட்டுட்டு நல்லா வதக்கிடலாம். வதக்கிட்டா இந்த ஒரு வகை பூண்டு சட்னி ரெடி ஆயிடுச்சு. நான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் சாம்பிளுக்காக செய்கிறேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா பாருங்க, கலரி விடுங்க. சப்போஸ் உங்களுக்கு இது காரம் கம்மியாக வேணா நீங்கள் காரம் கம்மியாக போட்டுக்கலாம், இல்லை காரம் கூடுதலாக வேணா காரம் கூடுதலாக போட்டுக்கலாம். பிடிச்சதுன்னா உங்களுக்கு இது கூட நல்லெண்ணெயோ, உங்களுக்கு பிடிச்சதுன்னா தேங்காய் எது வேணுமோ அதை போட்டு குழப்பி சாப்பிடலாம். உங்கள் இஷ்டம்தான். இது ஒரு விதமான பூண்டு சட்னி. இப்போ வந்து பூண்டு சட்னி ரெண்டாவது வித பூண்டு சட்னி அரைக்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னா பூண்டு, தக்காளி, நல்ல பழுத்த தக்காளியை போடுங்க, ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். அந்த ஒரு புளிப்பு காரத்தோட சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்கும். காரம் உங்கள் தேவைக்கேற்ப, மிளகா உங்கள் வீட்டுக்கு காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கலாம். இது உங்கள் இஷ்டம்தான். நான் கொஞ்சம் காரமாக தான் நான் போடுவேன் அப்படின்றதுனால நான் கொஞ்சம் காரமாக போட்டுக்கிறேன். எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இது மூணையும் அப்படியே பச்சையாக அரைக்கிறோம், அவ்வளோதான். வானலை நல்லா காய வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சம் கூடுதலாகவே எண்ணெய் ஊற்றுங்க. ஏன்னா இது பச்சையாக அரைச்சதுனால வதக்கிறது கொஞ்சம் லேட் ஆகும். ஆனால் வதக்கிட்டு நீங்கள் செஞ்சிங்கன்னா அவ்வளோ நாள், ஒரு வாரம் நாள் கிடவே கிடாது. 3 நாள் 4 நாள் வெளியிலே வைக்கலாம். கடுகு நல்லா
பொரியட்டும். இப்போ கருவேப்பிலை, அதுக்கப்புறம் நம்ம அரைச்ச விழுது. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ரொம்ப ரொம்ப திக்கா மெலிஸ், எவ்வளோ நைஸாக அரைக்க முடியுமோ அவ்வளோ நைஸாக அரைச்சிருக்கோம். அதை வந்து இந்த எண்ணெய்க்குள்ளே போட்டுருக்கோம். இந்த பாருங்க, நல்லா ஒரு ரெட்டிஷ் கலராக கிடைக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். சாப்பிட்டு பாருங்கள். இதில் உப்பும் உங்களுக்கு தேவையான அளவு தான். காரம் அதிகமாக இருக்கும்போது சரியான அளவு உப்பு போடணும், இல்லை ரொம்ப காரமாக இருக்கும். இது வந்து நம்ம இட்லி தோசை மட்டும் இல்லை, சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிட்டிங்கன்னா கூட அவ்வளோ அருமையாக இருக்கும். இது நல்லா சுண்ட சுண்டில் வதங்கட்டும், பச்சை வாசனை ஒரு துளி கூட இல்லாமல் போகட்டும். சப்போஸ் உங்கள் வீட்டில் யாருக்கா சளி பிடிச்சிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் இந்த பூண்டு சட்னி நல்லா வதக்குனீங்கன்னா அந்த வாசனை வெளியில் வரும் பாருங்க. அப்போ வீட்டில் இருக்க சளி பிடிச்சது கூட கொஞ்சம் குறையும். அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த சட்னி. ஆனால் மிளகா பொடி போட்டு செஞ்சிடாதீங்க, அது அவ்வளோக்கு நல்லா இருக்காது. காஞ்ச மிளகா போட்டு அரைச்சி செய்யும்போது தான் அது ரொம்ப நல்லாயிருக்கும். ஒருவேளை காஞ்ச மிளகா அரையிறதுக்கு லேட் ஆகும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதை ஒரு 10 நிமிஷமும் கழுவிட்டு 10 நிமிஷம் வெதுவெதுப்பான தண்ணியில் ஊற வச்சிங்கன்னா ரொம்ப நல்லா நைஸாக அரைஞ்சிரும். இது நல்லா சுண்ட சொல்ல கொதிக்கட்டும். இது கொஞ்சம் கொதித்து இப்போ எண்ணெய் நம்ம ஊற்றிருக்கோன்றதுனால மேலே வரும், அதனால் இதை கொஞ்சம் மூடி வச்சு வேக விடுங்க. உப்பு ரொம்ப சரியான அளவாக போட்டுறாதீங்க, இதுக்கு தேவையான அளவு போட்டிங்க அப்படின்னா உப்பு கரைக்கும். அதனால் இது சுண்டிருன்றனால அதுக்கு தேவையான அளவுக்கு போடுங்க. சுண்ட வைக்கிறது உங்கள் இஷ்டம் தான், கொஞ்சம் லைட்டாக கொதிச்சா போதும் அப்படின்றதும். ஆனால் நல்லா கொதிக்க வைக்கும்போது தான் 4 நாள் அந்தளவு வெளியில் வச்சாலும் கிடவே கிடாது. இதை கொஞ்ச நேரம் நான் மூடி வச்சு கொதிக்க விடுறேன். ஏன்னா அடுப்பு சுற்றிலும் இது வந்து தெரிக்கும். பாருங்கள், நல்ல ஒரு கலர் கிடைக்குது பார்த்தீங்களா. இது நல்லா சுண்டட்டும். இந்த எண்ணெய்லாம் இன்னும் நல்லா சுண்டி மேலே வரும். கொஞ்சம் உண்டுன்னு எண்ணெய் ஊற்றுங்க, அப்போ தான் இந்த சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப வரன்னு செஞ்சிங்கன்னா சீக்கிரம் கெட்டு தான் போயிடும். பாருங்கள், இப்போ சட்னியை பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ கலராக இருக்குது அப்படின்னு. நம்ம விட்ட எண்ணெய்லாம் அப்படியே மேலே வந்துருக்கு பாருங்கள். சப்போஸ் நம்ம அதை மூடி வைக்கலை அப்படின்னா அடுப்பு மேலே எல்லாமே அந்த எண்ணெய் வந்துடும், அப்போ நமக்கு டேஸ்ட்டு கிடைக்காது. அடுப்பை லோ சிம்மில் வச்சு 10 நிமிஷம் கொதிக்க வச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். லோ சிம்மில் வச்சு 10 நிமிஷம் கொதிக்க விடுங்க. கொதிச்சோடனே ரொம்ப அழகான கலரில் ரொம்ப அருமையாக வந்திருக்கு. இந்த சட்னியை வந்து சப்பாத்தி, இட்லி, தோசை எதுக்கு வேணால் பயன்படுத்தலாம். வெளியூருக்கெலாம் போகிறோம் அப்படின்னா அந்த மாதிரி சமயத்தில் ஒரு 10 நிமிஷத்துலேருந்து 1/4 மணி நேரம் கொஞ்சம் எண்ணெய் நிறையா விட்டு, ஏன்னா எண்ணெய் நிறைய விட்டிங்கன்னா சீக்கிரம் கிடாது. எண்ணெய் நிறைய விட்டு வெளியூர் எடுத்துகிட்டு போனீங்கன்னா அவ்வளோ சீக்கிரத்தில் இது கிடவே கிடாது. சுவையான பூண்டு சட்னி. பாருங்கள், 2வது வகையான பூண்டு சட்னி ரெடி ஆயிடுச்சு. இதுவும் அப்படிதான், நம்ம 1 வாரம் வரைக்கும் வச்சு சாப்பிடலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இது பூண்டு ஊறுகான்னு சொல்லலாம், பூண்டு சட்னின்னு சொல்ல தேவையில்ல, ஏன்னா அதுக்கு தகுந்த மாதிரி தான் இருக்கும். இங்கே பாருங்கள், நமக்கு தேவையான அளவு பூண்டு எடுத்துக்கோங்க. காரமும் அப்படிதான், நமக்கு தேவையான அளவு காரம். இதை நம்ம பச்சையாகவே மிக்சியில் அரைக்கலாம். வானலை காய வச்சு எண்ணெய் நல்லா காய வச்சுக்கலாம். ஏன்னா இது வந்து ஊறுகாய் அப்படின்றதுனால எண்ணெயை நல்லா காய வச்சுக்கலாம். இது கடுகு போடக்கூடாது. நம்ம அரைச்ச விழுது இப்படி இருக்கும், ஒரு மாதிரி கொரன்னே அரைக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. இந்த சுருண்டு விட்டிங்கன்னா அது பாருங்கள், எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கணும்னா 2 சுருண்டு நல்லா சுருண்டுக்கும். கொஞ்சோண்டு உப்பு தேவைக்கேற்ப உப்பு போடுங்க. ரொம்ப துக்குளியோண்டு, நம்ம ரொம்ப கொஞ்சமாக தான் நம்ம சட்னி அரைச்சிக்கோங்க. பாருங்கள், கொஞ்சோண்டு தான், அதுக்கு கொஞ்சமாக புளி ஊற்றினா போதும், ரொம்ப ஊற்றிடாதீங்க. புளி ஊற்றியாச்சு. இப்போ இது ரெண்டும் சேர்ந்து தான் கரையணும். இதுவும் அப்படி தான், ரொம்ப கொதித்து வெளியில் வரும், அந்த மாதிரி வச்சுக்க வேண்டாம். அந்த எண்ணெய்லாம் வெளியில் போக வேண்டாம், அதனால் மூடி வச்சு மூடிடலாம். பாருங்கள், நல்லா ஒரு 10 நிமிஷம் புளி கரைசலோட இந்த பூண்டு விழுதை நல்லா ஒரு 10 நிமிஷம் சிம்மில் வச்சு கொதிக்க விடுங்க. பச்சை வாசனை நல்லா போகட்டும், கொதிக்கட்டும் நல்லா. பாருங்கள், நல்லா சுண்டிருச்சு. இன்னுமே உங்களுக்கு சுண்டணுன்னாலும் சுண்ட வச்சுக்கலாம், ஏன்னா இது ஊறுகாய் மாதிரி தான்.
அதனால் நல்லாவே சுண்ட வச்சுக்கலாம். நம்ம எண்ணெய் ஊற்றலைன்னா அப்படியே பாத்திரத்தில் விட்டோம். அதனால எண்ணெய் நல்லா காரம் இருக்குது, பூண்டு இருக்குது, இது எல்லாம் சேர்ந்து நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். பழைய சாதத்தோடு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். பழைய சாதம், தயிர் சாதம் இதெல்லாம் சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இது நல்லா கெட்டியாக ஆகலாம். அந்த எண்ணெயை மட்டும் எப்போயா அந்த காலத்துலேருந்து வெளியே விட்டுறாமல் மூடி வச்சு கொதிக்க வைங்க. இதை ஒரு நாளைக்கு உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். நல்லா குழந்தைங்க கூட சாப்பிட்ற அளவுக்கு பூண்டு ஜாம் மாதிரி இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு தேவையான பொருட்கள் ரொம்ப எளிதானது, ஆனால் ரொம்ப நாள் கெடாமையும் இருக்கும். 3 வகையான பூண்டு சட்னி எப்படி செய்யறது பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். முதல்ல இது வந்து பூண்டு ஊறுகாய் அப்படின்னு சொல்கிற பூண்டு வச்சு புளி வச்சு செய்கிற பூண்டு ஊறுகாய். இது வந்து பூண்டு சட்னி. இது வந்து எப்படின்னா நம்ம பச்சையாக அரைச்சிட்டு அதை வதக்குற சட்னி. இது ரொம்ப நாளானாலும் கெடாது, நல்லா ரொம்ப நாள் யூஸ் பண்ணலாம். இது வந்து பச்சை பூண்டை எண்ணெயில் வதக்கிட்டு காஞ்ச மிளகா போட்டு அரைச்சி அப்படியே தாளிச்சு கொட்டுற சட்னி. இந்த சுவையான 3 வகையான சட்னி பூண்டு ஜாம்ன்ற பூண்டு ஊறுகாய். இது 3 வகையான சட்னியும் செய்முறை தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.